ஃபர்ஸ்ட் மே இந்த மாதத்தின் முதல் நாள் இயேசப்பா உங்களை பார்த்து சொல்கிறது என்ன அப்படின்னா, கடந்த கால தோல்விகள். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்னன்னு யோசுவா 7:10 சொல்லப்பட்டிருக்கு. என் வாழ்க்கையில் எல்லாமே தோல்வியாக இருக்குது. சில பாவங்கள் என்னை துரத்துறதால பரிசுத்தமாக வாழ முடியல, எனக்கு ஒரு விடுதலையே இல்லை அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்களா? பைபிள்லையும் யோசுவா அப்படிங்கிற ஒருத்தர் கர்த்தரோட வார்த்தையை பிடிச்சிட்டு எரிகோவை ஜெயிச்சாரு. ஆனால் இன்னொரு பட்டணத்தில் நடந்த யுத்தத்தில் படுதோல்வியை சந்திச்சாரு. அதை அவரால் ஏற்றுக்க முடியாமல் தெய்வ சமூகத்தில் முகங்குப்புற விழுந்து கிடந்தார். அந்த தோல்வியை தாண்டி அவரால் வர முடியல. அப்புறம் தோல்விக்கான காரணத்தை கண்டுபிடிச்சு சரி செஞ்சதுக்கப்புறம் எல்லாமே வெற்றியாக முடிஞ்சது. நீங்களும் கடந்த கால தோல்விகளை நினச்சிட்டே இருக்காதீங்க. அதை ஒதுக்கி வச்சுட்டு குடும்பத்தில் ஏன் பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன, தோல்விக்கு காரணம் என்ன அப்படின்னு ஆராய்ஞ்சு சரி செய்யுங்க. இப்போ எந்த தோல்வியை சந்திச்சிருந்தாலும் அதை உதருங்க. கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். பை தாட்ஸ் ஆஃப் ஷாரன். ஹாவ் அ ஹாப்பி மே.